அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது தினசரி மாதிரி தேர்வுகள் வரிசையில் இன்றைய வீடியோவில் 2024 நடப்பு நிகழ்வுகள் பகுதியிலிருந்து 30 கேள்விகளுக்கான விடைக்குறிப்புகளாக தான் நாம் பார்க்க இருக்கிறோங்க. ஏற்கனவே ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் 11 வீடியோஸ் பார்த்துருக்குறோங்க, 11 கொஸ்டின் பேப்பர். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்கோங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரும். இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க டெஸ்ட் போட்டு பார்த்துக்காங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனல் லிங்க்கும் தரப்பட்டுள்ளது, ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, தெற்கு ரயில்வே துறையின் முதல் திருநங்கை டிக்கெட் பரிசோதகர் யார்? தெற்கு ரயில்வே துறையினுடைய முதல் திருநங்கை டிக்கெட் பரிசோதகராக சிந்து கணபதி நியமிக்கப்பட்டுள்ளார். கேள்வி 2, இந்திய ஆட்சி பணியில் இணைந்த முதல் தீயணைப்பு துணை அதிகாரி என்ற பெருமையை பெற்ற பிரியா ரவிச்சந்திரன் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? இந்திய ஆட்சி பணியில் இணைந்த முதல் தீயணைப்பு துணை அதிகாரி என்ற பெருமையை பெற்ற பிரியா ரவிச்சந்திரன் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? தமிழ்நாடு. கேள்வி 3, இராணுவ மருத்துவ சேவைகள் பிரிவின் முதல் பெண் தலைமை இயக்குநராக பதவியேற்றவர் யார்? இராணுவ மருத்துவ சேவைகள் பிரிவின் முதல் பெண் தலைமை இயக்குநராக பதவியேற்றவர் சாதனா சக்சேனா. கேள்வி 4, கூற்று 1 கூற்று 2. கூற்று 1, மேகாலயத்தின் முதல் பெண் காவல்துறை தலைவராக இட்டாஷிகா நோங்ரங் நியமிக்கப்பட்டார். மேகாலயத்தின் முதல் பெண் காவல்துறை தலைவராக இட்டாஷிகா நோங்ரக் நியமிக்கப்பட்டார். கூற்று 2, இவர் காசி பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர். மேற்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னா 2 கூற்றுமே சரியானது. கேள்வி 5, எல்லை பாதுகாப்பு படையில் ஸ்னைப்பர் ரக துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இணைந்த முதல் பெண் யார்? எல்லை பாதுகாப்பு படையில் ஸ்னைப்பர் ரக துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இணைந்த முதல் பெண் பார்த்திங்கன்னா சுமன் குமாரி. கேள்வி 6, மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல் பெண் தலைமை செயலாளர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் முதல் பெண் தலைமை செயலாளர் என்ற பெருமை பெற்றவர் சுஜாதா சௌனிக். கேள்வி 7, மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார்? சரியான விடை நீனா சிங். கேள்வி 8, பிரிட்டன் தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தமிழ் எம்பி என்கிற பெருமையை பெற்றவர் யார்? பிரிட்டன் எலெக்ஷன் நடந்திருக்கும், அந்த எலெக்ஷனில் முதல் முறையாக தமிழ் பெண் எம்பி தேர்வு ஆகியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா உமா குமரன். கேள்வி 9, பிரிட்டனின் முதல் பெண் நிதியமைச்சர் என்கிற சாதனையை படைத்தவர் யார்? பிரிட்டனின் முதல் பெண் நிதியமைச்சர் என்கிற சாதனையை படைத்தவர் யார்? ரேச்சல் ரீவ்ஸ். கேள்வி 10, மெக்சிகோவின் முதல் பெண் அதிபராக பொறுப்பேற்றவர் யார்? கிளாடியா ஷின்பாம். மெக்சிகோனுடைய அதிபர் தேர்தலில் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, கிளாடியா ஷின்பாம். கேள்வி 11, 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் மல்யுத்த போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வீராங்கனை என்கிற வரலாற்று சாதனையை படைத்த வினேஷ் போகட் அவர்கள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட எவ்வளவு கிராம் கூடுதலாக இருந்ததால் அவர் இறுதிப் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்? 100 கிராம். கேள்வி 12, 60 ஆண்டுகால வரலாற்றில் திருச்சி NITயில் பொறியியல் பயிலும் முதல் பழங்குடி மாணவர்கள் என்கிற பெருமையை பெற்றவர்கள் யார்? ரோகிணி சுகன்யா. JEE தேர்வில் வெற்றி பெற்று பார்த்தீங்கன்னா திருச்சி NITயில் முதல் பழங்குடி மாணவர்களாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ரோகிணியும் சுகன்யாவும். கேள்வி 13, புதிய குற்றவியல் சட்டங்களை 100% நடைமுறைப்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் எது? புதிய குற்றவியல் சட்டங்களை 100% நடைமுறைப்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் சண்டிகர். கேள்வி 14, மகளிர் வாழ்வாதார நலத்திட்டங்களை தெரிந்து கொள்வதற்கான உதவி எண் என்ன? மகளிர் வாழ்வாதார நலத்திட்டங்களை தெரிந்து கொள்வதற்கான உதவி எண் 155330. கேள்வி 15, சர்வதேச தியான தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச தியான தினம் டிசம்பர் 21. கேள்வி 16,
இந்தியாவின் 57வது புலிகள் வனங்காப்பகமான ரத்தாபானி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது? இந்தியாவில் மொத்தம் 57 புலிகள் காப்பகம் இருக்குது. அதில் ரத்தாபானி வனவிலங்கு புலிகள் காப்பகம் தான் புதிதாக வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா மத்திய பிரதேசம். கேள்வி 17. 13வது தேசிய விதை மாநாடு எங்கு நடைபெற்றது? 13வது தேசிய விதை மாநாடு எங்கு நடைபெற்றது? வாரணாசி. கேள்வி 18. பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கும் திட்டமான முக்கிய மந்திரி மகிழா சம்மன் யோஜனா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? முக்கிய மந்திரி மகிழா சம்மன் யோஜனா திட்டம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் தொடங்கப்பட்டுள்ளது. கேள்வி 19. கூம்பு வடிவ நீள் உருண்டை வடிவ சூது பவள மணிகள் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டன? கூம்பு வடிவ நீள் உருண்டை வடிவ சூது பவள மணிகள் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டன? வெம்பக்கோட்டை அகழாய்வு. கேள்வி 20. 2024ஆம் ஆண்டுக்கான தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? 2024 சாகித்ய அகாடமி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதில் தமிழ் மொழிக்கான விருது பெற்றவர் யாருன்னா ஆரா வெங்கடாச்சலபதி. வெங்கடாச்சலபதி. கேள்வி 21. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் புதிய தலைவராக வே. ராமசுப்ரமணியன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் புதிய தலைவராக ராமசுப்ரமணியன் நியமிக்கப்பட்டுள்ளார். சரி. இவர் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய 10வது தலைவரா? தப்பு. 9வது தலைவராக வந்து நியமிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் நபர்னு சொல்லலாம் தேசிய மனித உரிமை. அப்போ இங்கே 1 சரி 2 தவறு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போ நிறுவனாங்கன்னா 1993 அக்டோபர் 12. அதே தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் எப்போ நிறுவனாங்கன்னா ஏப்ரல் 17 1997 நிறுவியிருப்பாங்க. கேள்வி 22. இஸ்ரோ ஏவிய ராக்கெட் தொடர்பான கூற்றுகளில் சரியானது எவை? PSLV C6 ராக்கெட் வந்து ஏவிய நாள் டிசம்பர் 30, 2024. சரி. PSLV C59 ராக்கெட் ஏவிய நாள் டிசம்பர் 5, 2024. சரி. GSAT N2 ராக்கெட் ஏவிய நாள் நவம்பர் 19, 2024. சரி. SSLV D3 EOS 8 ராக்கெட் ஏவிய நாள் ஆகஸ்ட் 16, 2024. இது சமீபத்தில் இஸ்ரோ ஏவிய ராக்கெட்டில் சரியானது அனைத்துமே சரிங்க. கேள்வி 23. தமிழக அரசின் திட்டங்களில் தவறான இணையை தேர்வு செய்க. தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அறிவிக்கப்பட்டது நவம்பர் 23, 2023 வந்திருக்கணும். இங்கே 22ன்னு தந்திருக்காங்க. அப்போ தவறானது சி. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் 9, 2024 கோவையில் தொடங்கியிருப்பாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் வந்து தொடங்க போகிறாங்கன்னு அறிவிப்பு வெளியிட்டது ஜூன் 14, 2024. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அறிவிக்கப்பட்டது நவம்பர் 23, 2023. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 31, 2024. ஜனவரி 31, 2024. கேள்வி 24. பொறுத்துக. குழந்தை பாதுகாப்புக்கான உதவி எண் 1098. பெண்களுக்கான உதவி எண் 181. சைபர் கிரைமுக்கான உதவி எண் 1930. இரவு பயணத்தின் போது பெண்கள் பாதுகாப்பு உதவி எண் 1091. குழந்தை பாதுகாப்புக்கான உதவி எண் வந்து பார்த்திங்கன்னா 1098. பெண்களுக்கான உதவி எண் 181. சைபர் கிரைமுக்கான உதவி எண் 1930. இரவு பயணத்தின் போது பெண்கள் பாதுகாப்பு உதவி எண் 1091. அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 25. 2024ஆம் ஆண்டின் பூமி அழகியாக தேர்வான ஜெசிகா லேன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? 2024ஆம் ஆண்டுக்கான பூமி அழகியாக தேர்வான ஜெசிகா லேன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆஸ்திரேலியா. கேள்வி 26. தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி நியமிக்கப்பட்டவர் அர்ச்சனா பட்நாயக். கேள்வி 27. இந்தியாவில் ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் முதலீடு வைக்கும் மாநிலம் எது? இந்தியாவில் ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் முதலீடு வைக்கும் மாநிலம் தமிழ்நாடு. கேள்வி 28. 2023-24 தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளவு? 2023-24 தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 8.23%.
கேள்வி 29. இந்தியாவிலேயே கரியமில வாயு அதாவது CO2 கார்பன் டை ஆக்சைடு வாயு இல்லாத மாவட்டமாக உள்ள மாவட்டம் எது? நீலகிரி மாவட்டம். கேள்வி 30. தற்போது தமிழ்நாட்டின் உயிருடன் பிறக்கும் குழந்தைகளில் மகப்பேறு இறப்பு விகிதம் எவ்வளவு? 1,00,000 குழந்தை பிறக்குதுன்னா அதில் மகப்பேறு இறப்பு விகிதம் தற்போது 54ஆக குறைந்துள்ளது. ஸோ நிச்சயமாக நடப்பு நிகழ்வுகள் பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லா சிலபஸும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க குரூப் 1லேருந்து குரூப் 4 வரையும். இதில் எல்லா ஏரியாவிலையும் என்ன பண்ணிட்டாங்க, கடைசி பகுதியாக நடப்பு நிகழ்வுகளை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வு தான். இந்த 30 கேள்விகளிலிருந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின்ஸ் வந்து அப்கமிங்காக வரக்கூடிய போட்டித் தேர்வில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.